எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்டடி வித் கயல் சேனல். புக் ப்ரூஃப் வீடியோஸ் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். புக் ப்ரூஃப் வந்து தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப அவசியமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அவசியம். ஏன்னா நீங்கள் ஒரு ரிசர்ச் பண்ண தான் அதில் வந்து நீங்கள் ஸ்ட்ராங் ஆகுறீங்க. ஸோ புக் ப்ரூஃப் வந்து கண்டிப்பாக முக்கியம். எதில் இருந்து கொஷின் கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்றது அதுக்கான ஒரு வீடியோஸ் தான் வந்து நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கான பார்ட் 2 வீடியோ தான் அது. குரூப் 1க்கான பார்ட் 2 வீடியோ தான் அது. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஓகே, 1857 கிளர்ச்சி பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மைன்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து 4 ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எது கரெக்ட் அப்படின்னா 1 and 3 மட்டும் தான் கரெக்டு. கிளர்ச்சி வெடிப்பதற்கு முன்பே மங்கள் பாண்டே வந்து இறந்து தியாகியாகிவிட்டார். கன்வர் சிங் பீகாரில் நடந்த கிளர்ச்சியை தலைமையேற்று நடத்தினார். மற்ற ரெண்டும் தப்பு. கான்பூரில் வந்து ஜீனத் மஹால் வந்து தலைமையில் கிளர்ச்சி நடந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. ராணி லட்சுமிபாய் வந்து 1859 ஜூன் 17 அன்று போரில் இருந்தார். இது ரெண்டுமே வந்து தப்பு. இது 8th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸில் மக்களின் புரட்சி அப்படின்ற லெசனில் இருக்குது. பேஜ் நம்பர் 48, 49 பாருங்கள். மங்கள் பாண்டே என்ற இளம் சிப்பாய் கொழுப்பு தடவப்பட்ட துப்பாக்கியை பயன்படுத்த மறுத்து தனது உயரதிகாரியை சுட்டு கொன்றார். அதனால் அவர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு பின் தூக்கிலிடப்பட்டார். இச்செய்தி பரவியதால் பல சிப்பாய்கள் புரட்சியில் ஈடுபட்டனர். அவர் மங்கள் பாண்டே இறந்ததுனால தான் 1857 கழகமே வந்து வெடிச்சிருக்கும். சரிங்களா? அடுத்ததாக பீகாரோட கிளர்ச்சிக்கு வந்து கன்வர் சிங் தான் வந்து தலைமையேற்றிருப்பார். கான்பூரோடதுக்கு வந்து நானா சாஹிப் தான் வந்து தலைமையேற்றிருப்பார். சரிங்களா? ஸோ இதில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்ததாக கீழ்காணும் சுரண்டலுக்கு எதிரான உரிமை பற்றிய வாக்கியங்களை கவனி, சரியான வாக்கியங்களை கண்டறிக. எழுத்து வடிவம் மற்றும் சிறுபான்மை. நீங்கள் கொஷின்ஸ் படிச்சுக்கோங்க, ஏன்னா ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகுது. ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெச் ஆகிற மாதிரி இழுக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இதில் வந்து சரியான வாக்கியங்கள் எதுன்னு கேட்குறாங்க. 2 and 4 தான் வந்து சரி. 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸில் பேஜ் நம்பர் 256 இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரிவு 23 பிரிவு 24 சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படின்ற ஆர்டிக்கலில் கட்டாய வேலை, கொத்தடிமை முறை, மனிதத்தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தலும், தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறை, இது ரெண்டுமே தான் வந்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை. சரிங்களா? அடுத்ததாக பின்வருவற்றில் மகாத்மா காந்தி பற்றிய சரியான கூற்று வந்து கேட்டிருக்காங்க. இதில் சரியான கூற்று என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 1, 2 மட்டும்தான். காந்தியின் பொருளாதார திட்டத்தின் சின்னம் வந்து காதி. வடக்கு பீகாரில் விவசாயிகளின் இயக்கத்தை வந்து காந்தி தொடங்கினார். நியூ இந்தியாவில் வந்து காந்தி வந்து எழுதலை, அதை வெள்ளையனே வெளியேற பற்றி எழுதலை. அதே போல் சத்தியாகிரக இயக்கம் வந்து தேசிய காங்கிரஸ்க்கு எதிரானதுன்னு சொல்லலை, ஏன்னா காங்கிரஸ் கூட வந்து அவர் ஒற்றுமையாக தான் இருந்தார். அதே போல் நியூ இந்தியா வந்து அன்னி பெசன்ட் அம்மையார் அவங்களோட தொடர்புடையது. ஸோ வடக்கு பீகாரில் விவசாயிகள் இயக்கத்தை தொடங்கினார்னா ஆமாம், இது வந்து 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் பேஜ் நம்பர் 48 இருக்குது. பீகாரின் சம்பரான் மாவட்டத்தில் இருந்த கருநீல சாய் இண்டிகோ விவசாயிகள் தான் வந்து ஐரோப்பிய வர்த்தகர்களால் பெரிதும் ஏமாற்றப்பட்டனர். அதாவது ஒரு சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து இந்தியா வந்து முதல்ல போராட்டம் நடத்துறது தான் வந்து இந்த சம்பரான் இயக்கம். சரிங்களா? அடுத்ததாக கீழ்கண்டவற்றை கால வரிசைப்படுத்துக. இது வந்து 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் பேஜ் நம்பர் 9 இருக்குது. பாரத மாதா சங்கம், சென்னை மகாஜன சபை. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்னை மகாஜன சபைக்கும் ஹோம் ரூல் இயக்கத்துக்கும் வந்து புக் ப்ரூஃப் வந்து இருக்குது. ஸோ சென்னை 2க்கு அப்புறம் தான் 3 வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே நீங்கள் எலிமினேஷன் மெத்தடில் இதை வந்து போட்டிருக்கலாம். சரிங்களா? 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி பேஜ் நம்பர் 9 வந்து பாருங்கள். 1884 சென்னை மகாஜன சங்கம் வந்து நிறுவப்பெற்றது. அதே போல் ஹோம் ரூல் இயக்கம், தன்னாட்சி இயக்கம் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். அது ஆஸ் யூஷுவல் 1916 தான். ப்ரீவியஸ் வீடியோலேயே வந்து பார்ட் 1லேயே வந்து இதுக்கான ப்ரூஃப் வந்து நான் சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், அதனால தான் நான் அது போடலை. அடுத்ததான் கிருஷ்ணதேவராயர் விஜயநகர பேரரசின் டேஷ் ராஜவம்சத்தை சேர்ந்தவர். ஆப்ஷன் டி துலுவ வம்சம். 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி பேஜ் நம்பர் 197, 198 இருக்குது. 1505 அவருடைய மூத்த மகன் வீர நரசிம்மர் துலுவ வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்தார். அவரை தொடர்ந்து அவருடைய தம்பி கிருஷ்ணதேவராயர் அரியணை ஏறினார். சரிங்களா? ஸோ கிருஷ்ணதேவராயர் வந்து எந்த வம்சத்தை சேர்ந்தவர் அப்படின்னா துலுவ வம்சத்தை சேர்ந்தவர். அடுத்ததாக 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸில் பேஜ் நம்பர் 270 இந்த கொஷின் இருக்குது. அதாவது நாடாளுமன்றத்தின் இரு அவைகளுமே வந்து தலைமை வழக்கறிஞருக்கு வந்து உரையாற்றும் சிறப்புரிமை உண்டு. அதே போல் அந்த நாடாளுமன்ற உறுப்பினரை போன்றே இந்திய தலைமை வழக்கறிஞருக்கும் வந்து சிறப்பு சலுகைகளும் விலக்களுப்புகளும் கொண்டுள்ளனர். கூற்று மற்றும் காரணம் வந்து இரண்டுமே சரி. காரணம், கூற்று, சரியான விளக்கம், அதுதான் வந்து ஆன்சர் 10th ஸ்டாண்டர்டில்.
நாடாளுமன்றத்தின் இரு அவையின் கூட்டத்திலோ அல்லது எந்த ஒரு குழு கூட்டத்திலோ வாக்களிக்கும் உரிமையின்றி உறுப்பினராக இவர் இடம்பெறுவார். நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து சலுகைகளும் சட்ட விலக்குகளையும் இவரும் பெறுகிறார். அடுத்ததா கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருந்தியது எந்த பேர் வந்து கரெக்டு. ஆக்சுவலாக இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து நிறைய இந்த டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1ல் கேட்டிருந்தாங்க. நிறைய கிட்டத்தட்ட ஒரு 15-14 கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இனிமேல் இப்படி தான் இருக்க போகுது. எப்படிலாம் கஷ்டமாக கேட்குறாங்களோ அப்படிலாம் கேட்குறாங்க. இது மாதிரிலாம் வந்து ஏதாவது ஒரு 2-3 இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலே நீங்கள் எலிமினேஷன் மெத்தடில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி அவங்க கொடுக்குற 4 ஆப்ஷனுமே இருக்கான்னு கேட்டால் இல்லை. சரிங்களா? இதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 1 and 4 மட்டும்தான் சரி. 2, 3 வந்து தப்பு. 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் பேஜ் நம்பர் 12ல் பாருங்கள். ஆரியப்பட்டர் வந்து ஆரியப்பட்டியம் அப்படின்ற நூலை எழுதினார். அது வந்து கரெக்டு. சரிங்களா? வராஹமிரர் வந்து பிருஹத் சம்ஹிதா என்ற நூலை வந்து எழுதினார். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா வராஹமிரர் வந்து ஹஸ்த் ஆயுர்வேதா அப்படின்ற நூல் எழுதியிருக்கிறதா கொடுத்துருக்காங்க. ஸோ 1 கரெக்டு, 2 தப்பு. அதே போல் பாலகாப்பியா எழுதிய ஹஸ்தாயுர்வேதா என்ற நூல் விலங்குகளான மருத்துவ நூல். பாலகாப்பியா தான் வந்து ஹஸ்தாயுர்வேதா எழுதியிருப்பாங்க, வராஹமிரர் கிடையாது. அதே போல் வராஹமிரர் வந்து பிருஹத் சம்ஹிதா அப்படின்னு நூலை தான் எழுதியிருப்பாரு. பிரம்மகுப்தர் எழுதியிருக்கிறதா வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ பிரம்மகுப்தர் வராஹமிரர் ரெண்டுமே வந்து எழுதுனதும் தப்பு. ஆரியப்பட்டர் எழுதுனதும் வாக்பாட்டா எழுதின அஷ்டாங்க சங்கரா வந்து இல்லை. ஸோ இது ரெண்டுமே தப்புன்னு தெரிஞ்சிருந்தாலே 1 and 4 ஆட்டோமேட்டிக்காக கரெக்டுன்னு சொல்லி நீங்கள் போட்டுட்ருக்கலாம். ஓகேவா? அடுத்ததா பின்வருவனவற்றில் எது சரியாக பொருந்தவில்லை கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸிங்க. ஏன்னா சாவித்ரிபாய் பூலே அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீச்சர், அதுக்கான முயற்சிகள் தான் எடுத்திருப்பாங்க. ஊழியர் சங்கம்லாம் வந்து அவங்க ஏற்படுத்தலை. இதுக்கான ஒரு சின்ன க்ளூ இருக்குது. ஏன்னா தாதாபாய் நவ்ரோஜி வந்து கிழக்கிந்திய சங்கத்தை வந்து உருவாக்கியிருப்பார். 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி பேஜ் நம்பர் 1310ல் இருக்குது. அதே போல் ஆலன் ஆக்டேவியன் ஹூம் வந்து இந்திய தேசிய காங்கிரஸை வந்து உருவாக்கியிருப்பார். ஸோ ரிமைனிங் இருக்கிறது 2 தான். இதில் மோஸ்ட்லி பிஆ சிஆன்னு பார்த்திங்க அப்படின்னா பி தான் வந்து தப்பாக இருக்க ஆப்ஷன், அதாவது நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு நீங்கள் பண்ணிகிட்ருக்கலாம். அடுத்ததாக மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் தகுதி இழப்பு தொடர்பான தவறான சட்ட உறுப்பு என்ன அப்படின்னா 1 மற்றும் 2 தான். மற்ற 3 and 4 வந்து கரெக்டு. சரிங்களா? ஸோ இதில் வந்து புக் ப்ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து கொடுக்கல. இதில் ஒரு ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 152லேருந்து 237 வரையிலான மாநில சட்டமன்றங்கள் குறித்து முழுமையாக விளக்குகிறது. 12th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸில் பேஜ் நம்பர் 37ல் இந்த ஒரு ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் அதுலேருந்து அது வரைக்கும் படித்து வச்சுக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அதில் கேட்டிருக்காங்க. ஸோ 152லேருந்து 237 வரையினால மாநில சட்டமன்றங்கள் குறித்து முழுமையாக விளக்குகின்றன. ஸோ அப்போ அதை படிச்சுட்டு இருந்தாலே உங்களுக்கு வந்து இந்த உறுப்பினர்களின் தகுதி இழப்பு தொடர்பான சட்ட உறுப்பு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒன்றா மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு சிலதெல்லாம் வந்து இதுலேருந்து இது வரைக்கும் இதை பற்றி இருக்குது, இந்த உறுப்புகளாக நீங்கள் படிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதனால் அந்த உறுப்புகள் உள்ளே இருக்கிற எல்லா கண்டென்ட்டும் நீங்கள் படிச்சுக்கணும். அடுத்ததாக 1933ஆம் ஆண்டில் பாகிஸ்தானுக்கான கோரிக்கை விடுத்த முதல் முஸ்லீம் தலைவர். இது ரொம்ப ரிப்பீட்டட் கொஷின்கள். அஹமத் அலி. 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் பேஜ் நம்பர் 89ல் இருக்குது. கேம்பிரிட்ஜ் மாணவர்களின் ஒருவனான ரஹமத் அலியால் வலுவாக வெளிப்படுத்தப்பட்டது எது அப்படின்னா இந்த இந்திய முஸ்லீம் அரசை காண விரும்புவதாக ஒருத்தர் வந்து சொல்லியிருப்பார். அதாவது பாகிஸ்தானை உருவாக்குறதுக்காக சொல்லியிருப்பார். அவர் தான் வந்து ரஹமத் அலி. சரிங்களா? இவர் யார் அப்படின்னா கேம்பிரிட்ஜ் மாணவர்களில் ஒருவர். அடுத்ததாக பின்வரும் பத்தியை படித்து எந்த நிகழ்வு அல்லது இயக்கம் குறிப்பிடப்பட்டுள்ளது என்று பதில் தரவும். ஸோ இதை நல்லா படிச்சுக்கோங்க. இந்த பேராகிராஃபை படித்தா டைம் வேஸ்ட் ஆகும். 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி பேஜ் நம்பர் 18-19ல் இந்த ஆப்ஷன் ஏ வங்க பிரிவினை பற்றி கொடுத்துருக்காங்கங்க. இந்த வங்க பிரிவினையை பற்றி ஒரு புரிதலோடையும் ஒரு கான்செப்டோடையும் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் வங்க பிரிவினை தான் நீங்கள் வந்து போட்டிருப்பீங்க. இது அப்படியே வந்து கேட்க மாட்டாங்க. இதுக்கான கான்செப்ஷுவலாக தான் வந்து கேட்குறாங்க. இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்து முஸ்லீம் வேறுபாடுகளை வலியுறுத்தியது அப்படின்ற எந்த ஒரு இன்சிடென்ட் வலியுறுத்தி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கர்சன் பிரபுவோட வங்க பிரிவினை தான் வந்து ஒரு இந்து முஸ்லீம் பற்றியது. சரிங்களா? இதை வந்து படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது மூலமாக தான் இந்த இந்திய தேசிய இயக்கம் வந்து உருவாகி நிறைய விஷயங்கள் வந்து கிளை விஷயங்கள்லாம் வந்து நிறைய போயிருக்கும், நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். ஸோ பார்ட் 3 வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.